தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்து வரும் பிரேமலதா விஜயகாந்த் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதை இப்போது பார்க்கலாம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகவுடைய கூட்டணிக்காக தொடர் பரப்புரைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் திருமிகு பிரேமலதா விஜயகாந்த். அவரோடு சில நிமிடங்கள் பேசலாம். நீங்க தொடர்ந்து மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சூழல்ல திடீர்னு கடந்த ஓராண்டுல மட்டும் மாற்று அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அதை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கடந்த ஓராண்டு கிடையாது. கேப்டன் தேமுதிக ஆரம்பிக்கும் போதே திமுக அதிமுகவுக்கு மாற்று அணி தேமுதிக தான் நாங்கள் வந்தது. கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அதுக்காக தான். பட் 2011 ஒன்று மட்டும்தான் ஏடிஎம்கே கூட நம்ம கூட்டணி போகணும். அது எதுக்காகன்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட் வித்தின் 3 months கேப்டன் வந்து ஜெயலலிதா அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை. அவங்க சொன்னதை விட வேற மாதிரி டிசிஷன் போகுது அப்படின்னோடனே அவர் வந்து நீங்க சொன்னதுக்கும் நீ இப்ப நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு சொல்லி தான் நம்ம சட்டசபையில கேப்டனுக்கும் அவங்களுக்கும் ஒரு குவாரல் நடந்தது. அதுல இருந்து அப்பயே கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டார். ஃபர்தரா இனிமேல அந்த தவறு செய்யக்கூடாதுன்றதுல கேப்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா கடந்த 50 ஆண்டு காலமாக திமுக அதிமுக என்கின்ற இரண்டு கட்சிகள் தான் தமிழ்நாடை ஆட்சி பண்ணியிருக்கு. இந்த பிரசன்ட் 2016 எலெக்ஷனை பத்தி எஸ்பெஷலி நான் சொல்லணும்னா மக்கள் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு கோபம் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னீங்கன்னா the basic needs of people, அதாவது காமன் பீப்புளோட ஒரு பேசிக் நீட்ஸ், அதாவது ஒரு வாட்டர், ஒரு குட் ரோட், ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, ரேஷன் பொருட்கள், நல்ல ஒரு ஸ்கூலு, டாய்லெட் வசதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சுட்டு 1 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க நம்மளோட யங் ஜென்ரேஷன். அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளால் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி இன்னைக்கு நாமக்கல்ல நீங்களே என்கிட்ட பார்த்துருப்பீங்க. ஒட்டுமொத்த பெண்களுடைய கருத்து என்னன்னா முதல்ல எங்களுக்கு அந்த டாஸ்மாக் கடைகளை மூடுங்க அப்படிங்கிறது தான். மதுவிலக்குல எல்லா கட்சிகளுமே அந்த கோரிக்கை வந்துட்டாங்க. இப்போ ஆளும் கட்சியும் கூட படிப்படியான ஒரு மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. அப்படி வரும்போது அதையும் ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்க எல்லாம் கேட்ட கோரிக்கை வைத்தது, அதை ஆளுங்கட்சி ஏத்துட்டு இப்ப நாங்க படிப்படியா வரோம் அப்படின்றாங்க. ஆனால் அதையும் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது எப்படி விமர்சிக்கணுங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையும் விமர்சனம் பண்ணணும், யார்கிட்ட எங்களுக்கு ஒன்று பர்சனல் அஜெண்டா எதுவுமே கிடையாது. ஹார்ட்லி ஜெயலலிதாவை 1 or 2 times நான் பார்த்துருப்பேன். கலைஞர் அவர்கள் தான் எனக்கும் கேப்டனுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி 1 or 2 times பார்த்துருப்போம். அவங்களுக்கு எங்களுக்கு பர்சனலாக எதுவுமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் நான் எல்லா மீட்டிங்லையும் பேசுகிறேன். 5 முறை கலைஞர் அவர்களுக்கு தமிழக மக்கள் முதலமைச்சராக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்பெல்லாம் நிறைவேற்றாதவர்கள் இப்போ வந்து புதுசாக இனிமேல வந்து நாங்க மது விலக்கை கொண்டு வருவோம் ஜெயலலிதா அவர்கள் சொல்வதும், கலைஞர் அவர்கள் அதுவும் இன்னும் ஜாஸ்தியா போய் முதல் கையெழுத்து போடுவேன்னு சொல்றதையும் மக்களும் இன்னைக்கு நம்ப தயாரா இல்லை. ஏன் அதை சொல்றேன்னா 5 முறை வாய்ப்பு வந்தப்பே செய்யாதவங்க 6வது முறை வந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கோபம் மக்கள்கிட்ட இருக்கு. இதே தான் ஜெயலலிதா அவர் கடந்த 5 வருஷம் ஆஃப்டர் நம்ம சசி பெருமாள் இறந்த பிறகு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்த போது கூட சட்டசபையில் ஒரு முதலமைச்சராக அதை பத்தி ஒரு வாய் கூட திறக்க மாட்டேன்ட்டாங்க. அதே அவங்களுடைய நத்தம் விஸ்வநாதனை வச்சு டாஸ்மாக் கடைகளை மூடுவது சாத்தியமே இல்லை என்று சட்டசபையில் பதிய வச்சாங்க. அப்படி சொன்னவங்க இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை மூடன நிச்சயம் ஜெயிக்க முடியாது அப்படின்ன உடனே மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வந்தால் படிப்படியா குறைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. இதை தான் நாங்க வந்து கண்டிக்கிறோம். 3 முறை வாய்ப்பு கொடுத்தாச்சுல்ல, ஏன் அப்ப செய்யல? அதுதான் இன்னைக்கு மக்கள் கேள்வியும். இது வந்து எனக்கு எப்படின்னா மக்கள் சொல்லி தான் நான் இதை பேசுறேன். அப்போ மக்களே சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டிய வருமானத்துல தான் அவங்க குறியா இருக்கிறாங்களே ஒழிய நாட்டு நலனோ மக்கள் நலனிலோ திமுக அதிமுக இல்லை என்றதுல மக்களே இன்னைக்கு ஸ்ட்ராங்கா. மாற்று பத்தி நிறைய பேர் இப்ப பேசுறாங்க. உங்களுடைய அணியும் மாற்று அரசியல் பேசுது, வேறு சிலரும் மாற்று அரசியல் பேசுறாங்க. இப்ப உங்களோட எந்த விதத்துல மாற்றாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப திமுக அதிமுக தான் இது கடந்த 50 வருஷம் நான் சொல்றேன். இப்ப மாற்று அணி அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்னா இன்னைக்கு கேப்டனை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு 5 கட்சி தலைவர்கள் இன்னைக்கு கேப்டன் கிட்ட இருக்காங்க. அது ஒன்றும் எல்லாரும் 5 பேருமே சாதாரண தலைவர்கள் இல்லை. பாரம்பரியமான கட்சி, பாரம்பரியமான தலைவர்கள் இன்னைக்கு கேப்டனை முதல்வராக ஏற்றுக்கொண்டு இந்த 6 கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மெகா கூட்டணி என்றால் அது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக தான். மாற்று இன்னைக்கு ஜெயலலிதா கூட இன்னைக்கு யார் கூட்டணியில இருக்காங்க நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே லெட்டர் பேட் கட்சி, அதனால எல்லா ரெட்டையிலை சின்னத்துல தான் போட்டி. அவங்க ஆனா 234லயும் ரெட்டையிலை முதல் முறையாக போட்டியிடுறது நாங்க தைரியமா சந்திக்கிறோம் அப்படின்றாங்க. அதுதான் சொல்றேன். யார் அவங்க கூட போனாங்க
இந்த வெறும் ரெட்டையில சின்னத்துக்குள்ள நீங்க வரணுங்கிறப்ப ஒரு ஆளும் அவங்கள நம்பி போகலையே. அதனாலதான் லெட்டர் பேட் கட்சியை தான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் ரெட்டையிலேயே இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டுங்க, நான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு சொன்ன மாதிரி மெகா ஊழலுக்கு மொத்த காரணமே திமுகவும் காங்கிரஸ் கடந்த 10 வருஷம் என்பது எல்லாருக்கும் தெரியும். 2G ஊழல், காமன்வெல்த் ஊழல், அதே போல நிலக்கரி ஊழல், தமிழ் ஈழ படுகொலை, தமிழ் இன தலைவர் என்று சொல்லும் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலும் அப்ப காங்கிரஸ் தான் மத்தியில் இருந்தது. அப்பதான் தமிழ் இன படுகொலையே நடந்தது. ஸோ இதெல்லாம் அப்ப சொல்லும் போது அந்த கூட்டணியை விட்டு வந்தார். இப்ப எதுக்காக அவங்களோட சேர்ந்தார்? இது மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசைஸ் தான். அப்படியான ஒரு கட்சியோடையும் கூட பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டது. அவரே வெளிப்படையா அழைப்பெல்லாம் கொடுத்தார். அப்ப அது என்ன நடந்தது? திமுகவோட ஒருவேளை விஜயகாந்த் அவர்களுக்கான முதலமைச்சர் பதவி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அந்த கூட்டணி ஏற்படலையா? அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். மிஸ்டர் ஜவடேகர் ரெஸ்பெக்ட் கேப்டனை ஒரு அபிஷியலா வீட்டுல பார்க்கணும் மரியாதை நிமித்தமா அப்படின்னு அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்ட போது வை நாட், நீங்க வரலாம் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அப்பதான் வீட்டுல ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு நடந்தது. அப்போ கூட்டணி பத்தியும் நீங்க அப்படியே எங்க கூட தொடரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி 4 கட்சி தலைவர்களும் கட்சி ஆபீஸ்ல போய் அபிஷியலா கேப்டனை சந்திச்சாங்க. நீங்க எங்க கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அவங்க ஓப்பனா அழைப்பு விடுத்தாங்க. நான் யோசிச்சு சொல்றேன் கேப்டன், இதுதான் அபிஷியலா நடந்த எல்லாமே. கேப்டனை எங்கேயாவது அபிஷியலா திமுக கூட நாங்க கூட்டணி போறோம்னு சொல்லியிருக்காரா? இது எல்லாமே பரப்பி விட்டது பிளான் பண்ணபடி திமுக தான். கலைஞர் அவர்கள் தான் இதை ஓவரா பூஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய தலைவர், அவ்வளோ வயசுல பெரியவர், அவரே சொல்லும் போது இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சது கலைஞர் அவர்கள் தான். திமுக தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஆட்சியை அகற்றுவதுதான் ஒரே குறிக்கோள்னு சொல்லிட்டு இருந்தாரு திரு விஜயகாந்த். அப்படி இருக்கிற சூழல்ல இப்படி ஒரு மாற்று அணியின் மூலமாக எதிர்கட்சி வாக்குகளை சிதறடிக்கிறாங்க, மறைமுகமா அதிமுகவுக்கு உதவி பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்க. அவங்க கூட கூட்டணி போடலாம்னா நேச்சுரலா அப்படிதானே சொல்லுவாங்க. பட் நாங்க சொல்றோம், இந்த முறை எங்களுடைய கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போவது உறுதி. ஏன் சொல்றேன்னா கடந்த 50 ஆண்டுகளமா திமுக அதிமுகவை பார்த்து மக்கள் வெறுப்பின் உச்சத்துல இருக்காங்க. அதனால உறுதியாக இன்னைக்கு எஸ்பெஷலி நான் மக்களை நேரடியாக சந்திக்கும் போது பெண்கள், இளம் வாக்காளர்கள், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அதுக்கு பேசிக் ரீசன் என்னன்னா ஒண்ணுமே அவங்க எந்த டெவலப்மெண்ட் இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணல. நான் வழி நெடுக்க பை ரோட் தான் தமிழ்நாடு முழுக்க வரேன். நானும் என் கண்ணு கெட்டின தூரம் ஏதாவது இந்த ஒரு தொகுதிக்குள்ள போனா நான் எல்லாமே வாட்ச் பண்ணுவேன். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா, அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கு, இங்க என்ன டெவலப்மெண்ட் இருக்கு நானும் பாக்குறேன். கருவேல மரத்தை தவிர நம்ம கண்ணு கெட்டின தூரம் என் கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல. ஆனா இப்போ எலெக்ஷன் வரும்போது ஓட் ஷேருங்கிறது தான் முக்கியமா இருக்கு. கடந்த கால ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது 2 திராவிட கட்சிகளுமே ரொம்ப மோஸ்ட் டிஃபீட் அப்படின்னு பார்த்தா கூட 25% 22% குறையல. அப்படி இருக்கும்போது நீங்க ஆல்டர்னேட்டா வர்ற ஃப்ரண்டோட இது அதை கிராஸ் பண்ணுன்ற நம்பிக்கை எப்படி வருது? இப்ப இருக்கிற எல்லா கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தையும் சேர்த்தாலும் கூட தொடர்ந்து கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றது ஒரு 15 இருந்து 18% தான் இதுவரைக்கும் ப்ரூவ்டு ரெக்கார்டு. அது எப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும்? அதுதான் அது பிரஸ் நீங்க சொல்றது 15 இருந்து 20. பட் எங்க கூட்டணிக்கு தெரியும் எங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது. இதுதான் நான் சொல்றேன். தொடர்ந்து மீடியா தான் இதை குறைச்சி மதிப்பிடுறாங்க. மக்கள் இன்னைக்கு எங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இல்ல கடந்த தேர்தல்களில் வந்த வாக்குகளை வைத்து வாக்கு சதவீதத்தை அடிப்படையில் கடந்த தேர்தல்லாம் போன வாட்டி ஜெயலலிதா 37 தொகுதி ஜெயிச்சாங்க. அப்ப ஏன் இந்த வாட்டி எல்லாமே லேட்டா அறிவிக்கிறாங்க? பயம் வந்துருச்சு இல்ல இன்னைக்கு அவங்களுக்கு. கடந்த தேர்தலை மட்டுமே நம்ம வச்சு பேசவே கூடாது இங்க எதையுமே. இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இருக்கிற கூட்டணிய பலம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா அவங்களுடைய புள்ளி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லவோ அந்த அளவு எங்களுக்கும் இருக்கு ஓட் பர்சன்டேஜ். தேர்தல்ல திரு வைகோ போட்டியிடாதது ஏதாவது வகையில அது ஒரு பின்னடைவு உண்டாக்கும். ஏன்னா அது அவரோட ஓன் டிசிஷன். எங்களுக்கே அவர் மனு தாக்கல் செய்ய போறாருன்னு தான் எல்லாருமே நினைச்சிருந்தோம். பட் லாஸ்ட் மினிட் தான் அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு பதில் அவர் இன்னொரு வேட்பாளரை அதே தொகுதிக்கு அறிவிச்சிட்டார். அப்புறம் கேப்டன் மற்ற எல்லா தலைவரும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அவர் டிசிஷன்ல. பட் இதனால கூட்டணிக்கோ எங்களுடைய வெற்றிக்கோ 1% கூட எந்த செட்பேக்கும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து மக்கள் மொழியில பேசுறாரு திரு விஜயகாந்த். ஆனாலும் கூட அது ஒரு விமர்சன பார்வையோட பாக்குறாங்களே, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்துன்னு நான் சொல்லிட்டேன்ல. கேப்டன் நேத்து கூட பேசியிருக்காரு. நான் தமிழ்ல தானே பேசுறேன், என்ன புரியலன்னு சொல்றீங்க, எனக்கு புரியலன்னு. நான் தான் ஓப்பனா விமென்ஸ் ரேலியில நான் சென்னையிலேயே சொன்னேனே, அவரை மாதிரி டைலாக் பேசினவரும் கிடையாது, அவரை மாதிரி ஆக்ஷன் ஹீரோவும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு யாருமே கிடையாது. கடந்த அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு வந்தவர் தன்னுடைய இதில். அதனால அவருக்கு
லிட்டில் பிட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் தொடர்ந்து உழைச்சதனுடைய களைப்பும் கொஞ்சம் அவர் வந்து முன்ன மாதிரி அந்த ஃப்ளோ அந்த ஸ்பீட் மேபி இல்லாமல் இருக்கும். பட் அவர் வந்து எல்லா விதத்திலுமே அவர் கரெக்டா தான் இருக்காருன்றது. தொகுதி மாற்றத்துக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு லீடருங்கிறவங்க 234 தொகுதி எங்க வேணாலும் நிக்கலாம், சரிங்களா? யாருமே எதிர்பார்க்காதப்ப விருதாச்சலம் நின்னார், யாருமே எதிர்பார்க்காதப்ப ரிஷிவந்தி நின்னார். இங்கதான் நிக்கணும்ன்றது ஒண்ணும் கிடையாது. நான் வேணா சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் வேற தொகுதி தான் நிப்பார். தமிழ்நாடுல எங்க வேணாலும் நின்னு ஜெயிக்கக்கூடிய தைரியம் இருக்கிறவர் தான் ஒரு லீடரா இருக்கும். இறுதியா ஒரே கேள்வி, உங்களுடைய பரப்புரைகள்ல நீங்க நிறைய மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இதன் அடிப்படையில் உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கிறது? உங்க மாற்று அணிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குல்ல, 130ல இருந்து 150 வெற்றி, அப்சல்யூட் மெஜாரிட்டியில எங்களோட அணி மாபெரும் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் தேமுதிக இந்த கூட்டணி ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ்ல ஒரு மாற்றான ஒரு அணியை அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதை பத்தி இப்பயே நான் பேசுறது ரொம்ப ஏர்லின்னு நான் நினைக்கிறேன். 19ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரட்டும். நிச்சயமாக மக்கள் இந்த முறை மாற்றுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்காங்க. இன்கேஸ் நீங்க சொல்ற மாதிரி வந்தால் அது அந்த நேரத்துல எல்லாரையும் கலந்து கேப்டன் டிசிஷன் எடுக்கும். ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் வரும்போது போஸ்ட் போல்ல சினாரியோல உங்களுடைய அந்த கூட்டணிக்கு கிடைக்கிற இடங்கள் ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது. யாரோ ஒரு 2 கட்சிகள்ல திராவிட கட்சிகள் ஏதோ ஒன்னு இருக்குன்னா அப்ப எந்த கட்சி உங்களுடைய சாய்ஸ்? அதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து இட்ஸ் டூ early to say. சரிங்களா? என்ன நடக்க போது நாளைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது. ஸோ 19ஆம் தேதி முடிவுகள் என்னன்னு நம்ம இப்ப பேச முடியாது. 19ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வரட்டும். அதற்கு பிறகு அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து பேசி நல்ல முடிவை எடுப்பாங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.